So hi friends, இன்னைக்கு வந்து நம்ம 2019ல நடந்த RRB PO ப்ரீ பேப்பர் ஒன்று மெமரி பேஸ்ட் பேப்பர் பார்த்தோம்னா ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் கவர் ஆயிருக்கும். எப்படி அப்ரோச் பண்றது, அந்த எக்ஸாம் டைப் அப்ரோச், ஸோ அந்த இதை நம்ம பார்த்தலாம். அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு ஒரு போட் அண்ட் ஸ்ட்ரீம் அந்த டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா a boat travels 18 km more in downstream than in upstream in 3 hours. அதாவது அப்ஸ்ட்ரீம்ல 3 hours போறாங்க, டவுன்ஸ்ட்ரீம்ல 3 hours டிராவல் பண்றாங்க. டவுன்ஸ்ட்ரீம்ல அந்த போன டிஸ்டன்ஸ் வந்து அப்ஸ்ட்ரீமை விட 18 km மோர்னு சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க, ஸ்டில் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க 20 kmph. நம்மகிட்ட 4 ஹவர்ல டவுன் ஸ்ட்ரீம்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுன்றதை கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டவுன் ஸ்ட்ரீமுக்கும் அப்ஸ்ட்ரீமுக்கும் டிஸ்டன்ஸ் என்னன்னு அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் பாயிண்ட்ஸ். இது நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் எழுதி காட்டுறேன். இதெல்லாம் எப்பயுமே மைண்ட்ல இருக்கணும் இந்த டாபிக் வந்துச்சுன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் இருந்து டிஃபரன்ஸ் பாத்துருங்க. ஸோ டவுன் ஸ்ட்ரீம் வந்து எக்ஸ் பிளஸ் ஒய்யா, டிஃபரன்ஸ் வர்றப்ப மைனஸ், அப்ஸ்ட்ரீம் வந்து எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ இது டிஃபரன்ஸ் என்ன வரும், பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகி மைனஸ் உள்ள போகும்போது பிளஸ் ஆயிரும். ஸோ டிஃபரன்ஸ் வந்து 2y வரும். ஓகேவா? இதுவே சம் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் சொன்னாங்கன்னா x plus y plus x minus y. So plus y minus y cancel ஆகி 2x வரும். So இந்த ரிசல்ட் எல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும், எழுதி பார்த்துட்டு இருக்க கூடாது எக்ஸாம்ல. டிஃபரன்ஸ்னா 2y, சம்னா 2x. So இந்த क्वेश्चन நமக்கு என்ன சொல்றாங்க, 3 ஹவர்ல டவுன் ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸுக்கும் அப்ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பத்தி சொல்றாங்க. So இது வந்து 1 hour டிஃபரன்ஸ். So 1 into x plus y 1 into x minus y வந்து 2y. அப்ப அப்படியே 3 சேர்த்துக்குங்க. சோ இங்கிட்ட 3 சேர்த்துக்கணுமா? சோ 3 ஹவர் டிஃபரன்ஸ் வந்து என்ன வருது நமக்கு, 6y வருது. இந்த 3 ஹவர் டிஃபரன்ஸ் தான் 18 km சொல்றாங்க. சோ y யோட வேல்யூ இதுல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா, எவ்வளவு 3 வரும். சோ ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. क्वेश्चनல நமக்கு வந்துட்டு ஸ்டில் ஸ்பீட் கொடுத்திருக்காங்க 20 kmph. சோ நம்மட்ட 4 ஹவர்ஸ்ல டவுன் ஸ்ட்ரீம்ல எவ்வளவு டிராவல் பண்ணனும் கேக்குறாங்க. சோ 4 into x plus y பண்ணீங்கன்னா 4 into 23, சோ 92 km. சோ அவ்வளவு ரொம்ப சிம்பிள். இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா ஒரே லைன்ல முடிச்சிடலாம். சோ எப்பயுமே ஸ்டாண்டர்டா ஞாபகம் வச்சுங்க, டிஃபரன்ஸ்னா 2y, சம்னா 2x, அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சோ இந்த क्वेश्चन ஆன்சர் வந்து 92 km. சோ அடுத்த क्वेश्चन வந்துட்டு ஒரு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, if a starts from p with a speed of 60 km at 8 am, b starts with 70 km at 8:30 am from q. அதாவது p qன்ற ரெண்டு ஆப்போசிட் எண்ட்ல இருந்து AB ரெண்டு பேர் கிளம்புறாங்க. A உடைய ஸ்பீட் வந்து 60, B உடைய ஸ்பீட் வந்து 70. அந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு 680 km சொல்றாங்க. சோ எத்தனை மணிக்கு அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க? சோ இந்த டைப் நம்ம நிறைய பார்த்திருப்போம். இந்த டைப் வந்தாலே நம்ம என்ன செய்வோம், அந்த ரெண்டு பேரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல மீட் பண்றாங்களா, அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்து அந்த ரெண்டு பேரோட ஸ்பீட வந்து ஆட் பண்ணிக்குவோம். ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன். சோ மீட்டிங் டைம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை இந்த ரிலேட்டிவ் ஸ்பீட் பண்ணிருக்கோமா. இது வந்து எப்ப அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா, ரெண்டு பேரும் சேம் டைம்ல கிளம்பினா மட்டும்தான் இந்த டிஸ்டன்ஸ் இந்த இதை வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். ஆனா இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க, B வந்துட்டு 8:30 கிளம்புறாங்க, A வந்து 8 o'clock கிளம்புறாங்க. சோ அந்த half an hour டிஃபரன்ஸ் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் அந்த half an hour டிஃபரன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிருங்க. யாரு வந்து 30 minutes எக்ஸ்ட்ரா கிளம்புறது, A தான். ஏன்னா A தான் 8 மணிக்கு கிளம்புறது. சோ அந்த 8 to 8:30ல A வந்து என்ன டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருப்பாரு. சோ A உடைய ஸ்பீட் வந்து 60 kmph. சோ டைம் வந்து 30 minutes, ஹவர்ஸ்ல எழுதுனா 0.5. சோ 30 km டிராவல் பண்ணிருப்பாரா. இப்ப 8:30 ஆயிடுச்சு டைம். சோ இப்ப இதுல இருந்து சம் என்ன மாதிரி மாறிடும், ரெண்டு பேரும் சேம் டைம்ல கிளம்புறாங்கன்ற மாதிரி மாறிடும். சோ ஆல்ரெடி 650 டோட்டல் கிலோமீட்டர், அதுல 30 km வந்து மைனஸ் பண்ணிருங்க. ஏன்னா அது வந்து half an hourல A மட்டும் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ். அதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் வந்து என்ன இருக்கும், டோட்டல் டிஸ்டன்ஸ் 680 minus 30 போயிடுச்சுன்னா 650 km இருக்கும். ஓகேவா? இப்ப வந்துட்டு ரெண்டு அதாவது இது வந்து எத்தனை மணிக்கு, 8:30க்கு ரெண்டு பேருக்கு இடையில உள்ள டிஃபரன்ஸ். இப்ப வந்துட்டு ரெண்டு பேரும் சேமா அடுத்த இடத்துல கிளம்புறாங்கன்ற மாதிரி கொஸ்டின் மாறிடும். இப்ப நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்து நமக்கு இங்க என்னது, சோ ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்து 60 பிளஸ் B உடைய ஸ்பீட் 70, சோ 130 kmph. சோ மீட்டிங் டைம் வந்து என்ன வரும், டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து இப்ப என்ன இருக்கு, ரெண்டு பேருக்கு இடையில 650 டிவைடட் பை 130 பண்ணீங்கன்னா 5 hours வரும். அதாவது எத்தனை மணிக்கு அப்புறம் 5 hours, 8:30க்கு அப்புறம் 5 hours கழிச்சு ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க. 8 AM ல இருந்து கிடையாது. ஏன்னா
8:30ல இருந்து தான் நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ 8:30க்கு அப்புறம் 5 kmph சாரி 5 ஹவர்ஸ் கழிச்சு 1:30 PM க்கு ரெண்டு பேரும் மீட் பண்ணிருப்பாங்க. சோ இதான் இந்த क्वेश्चनோட ஆன்சர். அடுத்து வந்துட்டு தேர்ட் क्वेश्चन ஒரு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் டாபிக் தான். ஏன்னா இந்த ட்ரெயின் லென்த் அதாவது பிளாட்ஃபார்ம் லென்த் அந்த இது அதை வச்சு வருது. சோ என்ன சொல்றாங்கன்னா a train traveling at 72 kmph crosses a platform of 160 meter in 18 seconds. சோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, ஒரு ட்ரெயின் வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல லென்த்ன்றது ட்ரெயினோட லென்த் பிளஸ் பிளாட்ஃபார்மோட லென்த் தான் வரும். ஓகேவா? இதுவே வெறும் ஒரு போலையோ இல்ல ஒரு மேனையோ கிராஸ் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல ட்ரெயினோட லென்த் மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். சோ இங்க வந்து 160 மீட்டர் லென்த் இருக்க ஒரு பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுது. எவ்வளவு செகண்ட்ஸ்ல? 18 செகண்ட்ஸ்ல. ட்ரெயினோட ஸ்பீடு கொடுத்திருக்காங்க. அப்ப டோட்டல் லென்த் வந்து என்ன வரும்? ட்ரெயினோட லென்த் பிளஸ் பிளாட்ஃபார்மோட லென்த் 160 மீட்டர் ஈக்குவல் டு ட்ரெயினோட ஸ்பீடு சாரி ட்ரெயினோட டைம் இன்டு 18 செகண்ட்ஸ் எடுக்குது. ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 72 இன்டு 5/18. இது ஏன் அப்படின்னா 72 kmph இருக்கு, இங்க 160 மீட்டர் இருக்கு. சோ நம்ம மீட்டர்ல வரதுனால kmph மீட்டர் per செகண்ட்ல கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். சோ இத கேன்சல் பண்ணா 82 போயிடும். சோ 316 வரும். அதாவது t1 plus 160. சோ t1 ஓட வேல்யூ வந்துட்டு 200 மீட்டர் வரும். சோ ட்ரெயின் 1 ஓட லென்த் 200 மீட்டர். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க பாருங்க. another train crosses same platform in 15 seconds. அந்த ட்ரெயினோட ஸ்பீட் வந்து 19 kmph. சோ நம்ம கேக்குறது வந்து அந்த கிராஸ் பண்ற ட்ரெயினோட லென்த் தான் கேக்குறாங்க. சோ ஆக்சுவலா இந்த இதுல நம்ம இந்த ட்ரெயினோட லென்த் கண்டுபிடிக்கணும் அவசியமே இல்ல. சோ சேம் பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுது. சோ t2 plus 160 ஈக்குவல் டு அந்த ட்ரெயின் எடுத்துக்கிற டைம் வந்து 15 செகண்ட், ஸ்பீட் வந்து 90 kmph. சோ இன்டு 5/18 பண்ணிக்கிறோம் கன்வர்ஷனுக்கு. சோ 18 5 டைம்ஸ் போகுமா? சோ 15 into 25 வந்து 375 வரும். சோ t2 plus 160 equal to 375. சோ t2 ஓட வேல்யூ வந்து என்ன வரும்? 215 மீட்டர் வரும். சோ இந்த பாயிண்ட் தேவையில்ல, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ இந்த क्वेश्चनோட ஆன்சர் வந்து 215 மீட்டர். சோ அடுத்த क्वेश्चन வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. क्वेश्चन என்ன சொல்றாங்க பாருங்க. If a shopkeeper marks an item 50% above its CP and if 12% discount is given on the market price, அதாவது CP யோட 50% அதிகமா மார்க்அப் பண்றாங்க, பண்ணிட்டு 12% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அந்த மார்க்அப் பிரைஸ்ல இருந்து. இதனால அவங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து 256 rupees. சோ வேல்யூல சொல்லிருக்காங்க. மார்க்அப்பும் டிஸ்கவுண்ட்டும் வந்துட்டு பெர்சன்டேஜ்ல கொடுத்துட்டு ப்ராஃபிட் வந்து வேல்யூல சொல்லிட்டாங்க. சோ இந்த மாதிரி மாடல் எல்லாமே வந்துட்டு ஒண்ணு நிறைய மெத்தட் இருக்கு. சோ நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒரு கேல்குலேட்டர்ல சொல்லிருப்பேன் ஒரு ஃபார்மேட் என்னன்னா MP by CP into SP by MP equal to SP by CP. இது ஒண்ணுமே இல்ல, MP கேன்சல் SP by CP அந்த பக்கம் வருது, அவ்வளவுதான். இது வந்து சக்சசிவ் மல்டிப்ளிகேஷனோட ஒரு ஃபார்மேட், அவ்வளவுதான். சக்சசிவ் மல்டிப்ளிகேஷனை இந்த டாபிக்ல நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்ற ஒரு ஃபார்மேட் தான் இது. சோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன சொல்லிருக்காங்க? மார்க்அப் பர்சன்டேஜ் பத்தி சொல்லிருக்காங்களா? எவ்வளவு பர்சன்டேஜ் மார்க்அப் பண்ணிருக்காங்க? 50%. அப்போ CP 100 இருந்தா MP வந்து 150 இருக்கும். சோ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 150/100 போட்டீங்கன்னா 3/2 வருமா? 50 கேன்சல் பண்ணி. சோ 3/2 இன்டு SP/MP வரும்போது டிஸ்கவுண்ட் பத்தி சொல்றாங்க. MP ல இருந்து எவ்வளவு டிஸ்கவுண்ட் போக SP வருது. சோ இங்க டிஸ்கவுண்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்க? 12%. சோ அப்ப MP 100 இருந்தா SP வந்து 88 இருக்கும். சோ 88/100 அது 4 கேன்சல் பண்ணீங்கன்னா 22/25 வரும். சோ ஈக்குவல் டு அந்த சைடு SP/CP நமக்கு அந்த வேல்யூஸ் வேணும். சோ இப்ப மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது வந்து 11 டைம்ஸ் போகும். சோ 33/25 வரும். இது வந்து SP, இது CP. அப்ப ப்ராஃபிட் என்ன வருது? 8 யூனிட்ஸ் வருதா? இந்த 8 ஓட வேல்யூ தான் 256 rupees ப்ராஃபிட் அமௌண்ட் சொல்லிட்டாங்க. அப்போ நம்மளோட CP கேக்குறாங்களா? சோ CP வந்து என்னது? 25 யூனிட்ஸ். சோ 8 யூனிட்ஸ் 256 னா 32 வருமா 1 யூனிட். சோ 32 into 25 வந்து 800 rupees. சோ இந்த ஃபார்மேட்டை மட்டும் பார்த்து வச்சுங்க. இதுல வந்துட்டு இப்ப நம்மகிட்ட மார்க்அப் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு ப்ராஃபிட் அமௌண்ட்ல கொடுத்துட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் CP கேட்டிருக்காங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா மார்க்அப் பர்சன்டேஜ் சொல்லிருப்பாங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் சொல்லிருப்பாங்க. அப்ப இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஃபில் பண்ணிடுவீங்க. இந்த பார்ட் மட்டும் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். அதுல இருந்து டிஸ்கவுண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு மார்க்அப்
கொடுக்காம இது ரெண்டையும் கொடுத்து மார்க்அப் பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படி கேக்குறாங்க அப்படின்னா சோ அதையும் நீங்க இதுல அப்ளை பண்ணி பாத்துக்கலாம். சோ இந்த ஃபார்மேட் ரொம்ப மெயினா, இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சோ அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாபிக்ல தான் கேட்டிருக்காங்க. சோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்மேட் சொன்னேன் இல்லையா, அந்த எம்பி பை சிபி, அந்த ஃபார்மேட் வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. ஏன்னா அதுதான் வந்துட்டு டிஸ்கனஸ்ட் மில்க்மேன், ஷாப்கீப்பர் இது எல்லாத்துலயுமே அந்த ஃபார்மேட் யூஸ் ஆகும். நான் வந்துட்டு அந்த டிஸ்கனஸ்ட் ஷாப்கீப்பர், மில்க்மேன் இதுக்குன்னே தனியா ஒரு வீடியோ நான் அந்த பர்டிகுலரா அந்த மாடல் மட்டும் எடுத்து நான் ஒரு வீடியோ பண்றேன். சோ அந்த ஃபார்மேட் தான் அதுலயும் யூஸ் ஆகும். சோ நல்லா பார்த்து வச்சுங்க. சோ அடுத்த கொஸ்டின் வந்துட்டு when a person sold an article, his profit percent is 60% of the selling price. இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். எப்பயுமே ஒரு பெர்சன்டேஜ் மென்ஷன் பண்றாங்கன்னா யூஸ்வலா நம்ம வந்துட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து சிபில தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். என்ன சொல்லுவோம், ப்ராஃபிட் ஈக்குவல் டு 60% அந்த செல்லிங் பிரைஸ், சாரி சிபி இல்ல 50% அந்த சிபி அப்படிதான் சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லிருக்காங்க, 60% ஆன் எஸ்பின்னு சொல்லிருக்காங்க. அப்போ 60% அந்த ப்ராஃபிட் சாரி ஃபிராக்ஷன் வேல்யூ எடுத்தீங்கன்னா என்ன ஒரு 60% 3/5 வருமா. சோ இந்த 3ன்றது ப்ராஃபிட், இந்த 5ன்றது என்ன வரும், யூசுவலா நம்ம ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆன் சிபின்னு சொன்னா கீழே டினாமினேட்டர்ல சிபின்னு எடுப்போம். ஆனா இந்த கொஸ்டின்ல எஸ்பின்னு சொல்றாங்க. சோ இந்த 5ன்றது வந்து எஸ்பி. ஓகேவா. சோ இந்த மாதிரி சம் வந்து நீங்க டைரக்டாவே வச்சுங்க. சோ 60% ஃபிராக்ஷன் வேல்யூ 60/100. சோ ப்ராஃபிட் வந்து 60, செல்லிங் பிரைஸ் வந்து 100. அப்ப சிபி வந்து என்ன வரும், செல்லிங் பிரைஸ் மைனஸ் ப்ராஃபிட் தான் சிபி. சோ மைனஸ் பண்ணீங்கன்னா சிபி வந்து 40 rupees வரும். இப்ப புது நியூ சிபி வந்து என்ன செய்யறாங்கன்னா இந்த சிபியை 75% இன்க்ரீஸ் பண்றாங்க. சோ நியூ சிபி வந்து என்ன வரும், சோ 75% இன்க்ரீஸ்னா 75 ஃபிராக்ஷன் வேல்யூ வந்து 3/4. சோ 4 யூனிட்ஸ்க்கு 3 யூனிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்போ 7/4 வரும். சோ 7/4 இத கேன்சல் பண்ணீங்கன்னா 70 rupees வரும். இதுதான் நியூ சிபி. எஸ்பி வந்து சேஞ்ச் ஆகல, மாறாம அப்படியே தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நியூ ப்ராஃபிட் என்ன வருது, சோ நியூ ப்ராஃபிட் வந்து செல்லிங் பிரைஸ் மைனஸ் நியூ சிபி. சோ 30 வருதா. சோ ஓல்டு ப்ராஃபிட் வந்து 60, நியூ ப்ராஃபிட் வந்து 30. என்ன டிஃபரன்ஸ் நடந்திருக்கு, வெறும் 30 டிஃபரன்ஸ் நடந்திருக்கு ப்ராஃபிட்ல. சோ டிஃபரன்ஸ் இன் ப்ராஃபிட் வந்து 60 minus 30. சோ இந்த டிஃபரன்ஸ் வந்து செல்லிங் பிரைஸ்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் கேக்குறாங்க. சோ அவ்வளவுதான். சோ இந்த டிஃபரன்ஸ் வேல்யூ நமக்கு இருக்கு, செல்லிங் பிரைஸோட வேல்யூ இருக்கு, அப்படியே பெர்சன்டேஜ் போட்டீங்கன்னா சோ 30/100 30% வரும். சோ இதுதான் இந்த क्वेश्चनோட ஆன்சர். சோ அடுத்த क्वेश्चन ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான். என்ன சொல்றாங்கன்னா an article is marked 66/3% above CP and loss incurred on selling that article 25% of the discount. சோ அகைன் இங்கேயும் யூசுவலா நம்ம பண்றது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா சொல்லிருக்காங்க. நம்ம எப்பயுமே ப்ராஃபிட்டோ லாஸோ சிபியை பேஸ் பண்ணி தான் சொல்லுவோம். போன கொஸ்டின்ல என்ன சொல்லிருந்தாங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆன் செல்லிங் பிரைஸ் சொல்லிருந்தாங்க. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க, லாஸ் வந்துட்டு டிஸ்கவுண்ட்ல பர்சன்டேஜா மென்ஷன் பண்றாங்க. லாஸ் அப்பான் டிஸ்கவுண்ட் அப்படி மென்ஷன் பண்றாங்க. ஓகேவா. சோ இந்த வேர்டிங்ஸ் ரொம்ப முக்கியம். சோ லாஸ் வந்து 25% ஆஃப் த டிஸ்கவுண்ட் given on it. சோ தென் ஃபைண்ட் த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கேக்குறாங்க. சோ இது வந்து யூசுவலா எப்படி ஒரு சின்ன டயகிராம், ஒரு ஸ்கேல் டயகிராம் மாதிரி போட்டீங்கனாலும் இந்த क्वेश्चन ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா சும்மா ஒரு ஸ்கேல் மாதிரி டிரா பண்ணீங்க. சோ இங்க வந்து சிபி இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ இது சிபி, எம்பி வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ எம்பி எப்பயுமே சிபியோட கிரேட்டரா தான் இருக்கும். எம்பிக்கு சிபிக்கு என்ன ரிலேஷன் சொல்றாங்க, சிபியோட 66/2/3% above the சிபி சொல்றாங்க, மார்க்அப் பர்சன்டேஜ். அப்போ சிபி எம்பி ரேஷியோ வந்து என்ன வரும், 66/2/3னா வேல்யூ வந்து 2/3 ஃபிராக்ஷன்ல. அப்போ சிபி 3 இருந்தா எம்பி வந்து 3 + 2 5 இருக்கும். சோ 3:5 இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உடைய எக்ஸ்பிளனேஷன். சோ 3:5. சோ எம்பி வந்து 5, சிபி வந்து 3. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா லாஸ் வந்துட்டு 25% ஆஃப் த டிஸ்கவுண்ட். சோ 25% இதோட ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன வரும், 1/4. சோ இந்த 1ன்றது லாஸ், இந்த 4ன்றது என்னது, எதை பேஸ் பண்ணி சொல்லிருக்காங்க, டிஸ்கவுண்ட் பண்ணி சொல்லிருக்காங்க. சோ இந்த 4ன்றது வந்து டிஸ்கவுண்ட குறிக்கும். ஓகேவா. சோ இதுவே 25% ஆன் தி சிபின்னு சொல்லிருந்தா 4 வந்து சிபின்னு எடுத்துப்போம். சோ 25% ஆன் தி டிஸ்கவுண்ட் சொன்னதால நியூமரேட்டர்ல இருக்க 1 வந்து லாஸ், இந்த 4 வந்து டிஸ்கவுண்ட். ஓகேவா. சோ சிபி வந்து இந்த டயகிராம்ல இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவீங்க.
சிபிக்கு மேலயா கீழயா? சோ கண்டிப்பா கீழே தான் மென்ஷன் பண்ணணும். ஏன்னா லாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ன்னு சொல்லிட்டா செல்லிங் பிரைஸ் வந்து சிபியோட கம்மியா தான் இருக்கும். சோ சிபிக்கு கீழே ஏதோ ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன் எஸ்பின்ட்டு. ஓகேவா? சோ இப்போ இந்த சிபிக்கு எஸ்பிக்கு இடைப்பட்ட இந்த கேப் தான் வந்துட்டு லாஸ். அந்த லாஸ்ன்றது வந்து என்ன சொல்றாங்க? 1 யூனிட் சொல்றாங்களா? டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு என்னது? எம்பிக்கும் செல்லிங் பிரைஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நமக்கு வந்து எம்பி, சாரி டிஸ்கவுண்ட். சோ இந்த டோட்டலா இந்த வேல்யூ வந்துட்டு 4 யூனிட்ஸ் வருது. சோ இங்க இந்த யூனிட் 4 யூனிட்ஸ் வருது. இதுவும் மட்டும் இந்த யூனிட் மட்டும் 1 யூனிட் வருது. அப்ப இந்த கேப் வந்து என்ன வரும்? சோ டோட்டலா 4, இது மட்டும் 1. அப்ப இந்த யூனிட் இந்த கேப் மட்டும் 3 யூனிட்ஸ் வருமா? ஓகே. நமக்கு தெரியும் எம்பிக்கும் சிபிக்கும் அவங்க சொல்லியிருக்க கேப் வந்து 2. ஓகேவா? சோ 2 யூனிட்ஸ் வந்து 3x க்கு ஈக்குவல். சோ இது எல்லாமே x ன்னு கூட எடுத்துங்க. ஓகேவா? 2 யூனிட்ஸ் இந்த 5 - 3 2 யூனிட்ஸ் வந்து 3x ரியல் வேல்யூல 3x க்கு ஈக்குவல். சோ நம்மட்ட டிஸ்கவுண்ட் கேக்குறாங்க. டிஸ்கவுண்ட்ன்றது நமக்கு என்னது இங்க? 4x. சோ டிஸ்கவுண்ட் வந்து 4x. அப்போ 3x ஓட வேல்யூ வந்து 2. அப்போ 4x ஓட வேல்யூ வந்து என்னவா இருக்கும்? சோ x ஓட வேல்யூ 2/3 இருக்கும். 4x ஓட வேல்யூ வந்து 8/3 இருக்கும். சோ இது வந்து டிஸ்கவுண்ட் அமௌண்ட். சோ டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ்னா நமக்கு என்னது? டிஸ்கவுண்ட் அப்பான் எம்பி. சோ டிஸ்கவுண்ட் வந்து 8/3 இன்டு எம்பி வந்து 5. சோ 8/15 வருதா? சோ இது பெர்சன்டேஜ் வேணும்னா இன்டு 100 பண்ணுவீங்க. So 800/15 simplify பண்ணா 160/3%. ஃபர்தரா simplify பண்ணா 53 1/3%. அவ்வளவுதான். சோ கொடுத்திருக்கத ஒரு ஸ்கேல் மாதிரி நீங்க டிரா பண்ணீங்கனாலே லாஜிக்கா நீங்க யோசிக்கலாம். என்ன சொல்றீங்க? சிபி எம்பி கொடுத்திருக்காங்க. சோ ஓகே 3:5 எழுதியாச்சு. லாஸ் சொன்னதுனால சிபிக்கு கீழ எழுதுவோம் எஸ்பிய. சோ லாஸ் வந்துட்டு 1 யூனிட். சோ 1x. எம்பி டு எஸ்பி வந்து டிஸ்கவுண்ட் வந்து 4 யூனிட்ஸ். சோ 4x போட்டோம். அப்ப இந்த யூனிட் இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் என்ன வரும்? 3x. ஆனா ரியல் நமக்கு வந்துட்டு 5 - 3 2 யூனிட்ஸ் வருது இதுல ரேஷியோல. சோ அந்த 2 யூனிட்ஸ் வந்து 3x வேல்யூக்கு ஈக்குவல். அப்போ டிஸ்கவுண்ட் கேக்குறாங்களா? சோ 4x ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா 8/3 வரும். டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் வந்துட்டு டிஸ்கவுண்ட் அப்பான் எம்பி. சோ 8/3 டிவைடட் பை 5 பண்ணீங்கன்னா இந்த எவ்வளவு டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் கிடைச்சிடும். சோ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம். நான் ஆல்ரெடி ஒரு ஃபார்மேட் சொன்னேன்ல, MP/CP into SP/MP equal to SP/CP. சோ அவன் தான் இதுல கொடுத்திருக்க எல்லா டீடைலும் கொடுத்திருக்கானே. சோ இந்த இதை ஏன் யூஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் பர்சன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் கேக்குறான். சோ क्वेश्चनல MP/CP நமக்கு தெரியும் 3:5. சோ இங்க 5/3 போட்டுருவீங்க. டிஸ்கவுண்ட் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். ஆனா லாஸ் பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கொடுத்தா அப்பான் சிபி ன்னு கொடுத்தா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஆனா இந்த லாஸ் பெர்சன்டேஜ் வந்து based on டிஸ்கவுண்ட்ல கொடுத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல நம்ம அதை சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியாது. அதனால தான் இந்த ஃபார்மட் யூஸ் பண்ண முடியாது. சப்போஸ் இதே சம்ம இந்த 25% லாஸ் ஆன் சிபி ன்னு சொல்லிருந்தாங்கன்னா சோ இந்த 4 வந்து சிபி ஆ இருக்கும், 1 வந்து லாஸ் ஆ இருக்கும். அப்போ செல்லிங் பிரைஸ் வந்து 4 - 1 3 ஆ இருக்குமா? சோ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 3/4 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க. சோ இது SP/MP அப்படியே இருக்கும். சோ இந்த ரேஷியோ நமக்கு தெரியும் 5/3. சோ இப்ப இத சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன வரும்? 3 மேல பை 9 20 வருமா? சோ SP/MP வந்து 9/20. அப்ப டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளவு? 20 ல இருந்து 11 போயிருக்கு. சோ 11/20 55%. சோ அதான் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபார்மேட்ல ஒண்ணு இத கொடுத்து இந்த வேல்யூ கொடுத்து இத கேட்கலாம். ஏதாச்சும் ரெண்ட கொடுத்து ஒண்ண கேட்கலாம். அதுக்கு தான் இந்த ஃபார்மேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அத பாத்து வச்சுங்க. சோ அடுத்த क्वेश्चन வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் டைப் சம். என்ன சொல்றாங்க? A வந்து 12,000 இன்வெஸ்ட் பண்றாங்க. B வந்து 16,000 இன்வெஸ்ட் பண்றாங்க. A ஜாயின் பண்ணி 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் B ஜாயின் பண்றாங்க. ஆனா A வந்துட்டு 1 இயருக்கு 2 மந்த்க்கு முன்னாடியே வந்து லெஃப்ட் ஆகி போயிடுறாங்க. சோ A வந்து ஸ்டார்டிங்ல இருந்து 1 இயருக்கு 2 மந்த்ஸ் பிஃபோர், அப்ப 10th மந்த் வரைக்கும் இருந்திருப்பாரு. சோ A ஓட டைம் பீரியட் வந்து 10. அதே B வந்துட்டு A க்கு அப்புறம் 3 மந்த்ஸ் கழிச்சு தான் ஜாயின் பண்றாரு. ஆனா லாஸ்ட் வரைக்கும் இருக்காரு. சோ 4th மந்த்ல இருந்து 12th மந்த் வரைக்கும் டோட்டலா 9 மந்த்ஸ் இருந்திருப்பாரு. சோ கேபிட்டலுக்கு டைம் ரேஷியோ வந்து என்ன வரும்? A/B. சோ அகைன் 12,000 வந்துட்டு 1000 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் கால்குலேஷன் ஈஸிக்காக. சோ A ஓட இன்வெஸ்ட்மென்ட் 12 இன்டு அவரோட டைம் பீரியட் 10. அதே மாதிரி B ஓட இன்வெஸ்ட்மென்ட் வந்து 16,000 1000 ஆல டிவைட் பண்ணா 16. அவருடைய டைம் பீரியட் வந்து 9. சோ 120 144 24 ஆல கேன்சல் பண்ணா 5:6 ன்னு வரும். சோ 11 யூனிட்ஸ் ஓட டோட்டல் ப்ராஃபிட் வேல்யூ வந்து என்ன சொல்றாங்கன்னா 22,000. நம்மட்ட B ஓட வேல்யூ கேக்குறாங்க. சோ B வந்து 6 யூனிட் வந்து 12,000 வரும்.
ஸோ அடுத்த கொஸ்டின் வந்துட்டு ஒரு ஏஜஸ் ரிலேட்டட் டாபிக். ஸோ கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா ரேஷியோ ஆஃப் ஏஜ் ஆஃப் பி அண்ட் கியூ 4 years ago. ஸோ பி கியூட ரேஷியோ சொல்லியிருக்காங்க 4 years ago. ஸோ P minus 4 is to Q minus 4 equal to அந்த ரேஷியோ வந்து 5 is to 4. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா after 12 years sum of their age will be 68. So P ஓட percentage P after 12 years நால P plus 2, Q ஓட percentage வந்து Q after 12 years நால plus 12. So இந்த ரெண்டத்தோட sum வந்துட்டு 68 சொல்றாங்க. அப்போ P plus Q மட்டும் என்ன வரும் 12 plus 12 அந்த சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா 68 minus 24 போயிடுச்சுன்னா so 44 வரும். இது வந்து P plus Q ஓட percentage. நம்ம கொடுத்திருக்க ரேஷியோ வந்துட்டு 4 years before. So இது ரெண்டுத்துல இருந்து 4 years மைனஸ் பண்ணுங்க. 4 years before பண்ணீங்கன்னா என்ன வரும் P minus 4 plus Q minus 4 equal to so P plus Q வந்து 44 தெரியும். So இது வந்து எப்படி வரும் P plus Q minus 8 ஆயிரும். So 44 minus 8 வந்து 36 ஆயிரும். So இந்த 36 இந்த ரேஷியோ தான் 5 is to 4. So 9 units வந்து 36 க்கு ஈக்குவலா இருக்கா? சோ நம்மட்ட யாரை பத்தி கேக்குறாங்கன்னா A பத்தி கேக்குறாங்க. சோ A வந்து 5 யூனிட்ஸ் எவ்வளவு வரும் 20 வரும். இது வந்து 4 years before, பிரசன்ட்ல இருந்து 4 years before. நம்மட क्वेश्चनல 2 years before கேக்குறாங்க. சோ 2 years beforeனா இது வந்து A minus 4 வந்து 20, நம்மட்ட A minus 2 மட்டும் கேக்குறாங்க. அப்போ ஒரு plus 2 ஆட் பண்ணோம்னா 22 ஆயிரும். சோ இதுதான் வந்து A உடைய ஏஜ் 2 வருஷத்துக்கு முன்னாடி. சோ அடுத்த क्वेश्चन வந்துட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் ரிலேட்டட் சம் தான். என்ன சொல்றாங்கன்னா P invested 60% more than Q. அப்போ ரேஷியோ எடுத்தீங்கன்னா என்ன ஆகும் P is to Q. 60% more than Q அப்ப Q 100 இருந்தா P வந்து 160 இருக்கும். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க R invested 20% more than Q. சோ Q 100 இருந்தா R வந்துட்டு 120 இருக்கும். சோ 20% more சொல்றாங்க. இத ஃபார்முலா பண்ணீங்கன்னா 20 ஆல கேன்சல் பண்ணுங்க. 8 5 6 வரும். இது வந்து கேபிட்டல் ரேஷியோ. அடுத்து டைம் ரேஷியோ வந்து என்ன சொல்றாங்கன்னா PQR வந்து 2:4:3. சோ 2:4:3 இது வந்து டைம் ரேஷியோ. நமக்கு ப்ராஃபிட் ரேஷியோ வேணும்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோமா கேபிட்டல் இன்டு டைம். சோ 8 into 2 16, இது வந்து 20, இது வந்து 18. சோ அகைன் 2 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா இது 8 டைம்ஸ், இது 10 டைம்ஸ், இது வந்து 9 டைம்ஸ். சோ இதுதான் ப்ராஃபிட் ரேஷியோ. டோட்டல் ப்ராஃபிட் என்ன வருது 27 யூனிட்ஸ் வருது. இந்த 27 யூனிட்ஸோட வேல்யூ தான் வந்துட்டு 8550 சொல்றாங்க. சோ 8000 சாரி டோட்டல் ப்ராஃபிட்ல B plus C ஓட டோட்டல் ஷேர் சொல்றாங்க. சோ B plus C வந்துட்டு 19 யூனிட்ஸ். சோ 19 யூனிட்ஸோட வேல்யூ வந்து 8550. அப்போ 1 யூனிட் வந்து என்ன வரும் சோ 19 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா இதுல 4 டைம்ஸ் போகுமா. சோ 76 ரிமைனிங் 95. சோ 5 டைம்ஸ். சோ 1 யூனிட் வந்து 450. சோ நம்மட்ட A ஓட வேல்யூ கேக்குறாங்க. A வந்து 8 டைம்ஸ். சோ 8 யூனிட்ஸ் வந்து 8 into 450 பண்ணீங்கன்னா 3600. சோ இதான் அந்த क्वेश्चन ஆன்சர். சோ அடுத்த क्वेश्चन வந்து ஒரு மென்சுரேஷன் டாபிக். என்ன சொல்றாங்கன்னா ஏரியா ஆஃப் ஃபர்ஸ்ட் சர்க்கிள் அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் செகண்ட் சர்க்கிள். சோ ரெண்டு சர்க்கிள். சோ நம்ம ரேடியஸ் வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு R1 எடுத்துக்குவோம், செகண்ட் இதுக்கு R2 னு எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் சர்க்கிளுக்கு வந்து ஏரியா சொல்றாங்க. ஏரியா ஃபார்முலா நமக்கு என்னது பை R2. சோ பையோட வேல்யூ வந்து 22/7 இன்டு R1 ஃபர்ஸ்ட் சர்க்கிளோட ரேடியஸ் R1² ஈக்குவல் டு அந்த வேல்யூ என்ன சொல்றாங்கன்னா 1386. So 1386. So 22 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா இது 6 டைம்ஸ், 3 டைம்ஸ். So R1 ஸ்கொயர் வந்துட்டு 7 into 63 பண்ணீங்கன்னா என்ன வரும் 420, 21, 441. So R1 ஓட வேல்யூ வந்துட்டு 21 னு வரும். செகண்ட் சர்க்கிளுக்கு வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபார்முலா வந்துட்டு 2 R2. ஏன்னா R2 செகண்ட் சர்க்கிளோட ரேடியஸ். So அந்த வேல்யூ வந்துட்டு 176 சொல்லிருக்காங்க. சோ பை வந்து நமக்கு தெரியும் 22/7. சோ 22/7 2 into 24 44 ஆயிருமா. சோ 44 ல கேன்சல் பண்ணீங்கன்னா இது 4 டைம்ஸ் வரும். சோ R2 ஓட வேல்யூ வந்து இந்த 7 மேல போய் மல்டிப்ளை ஆகி 28 னு ஆயிரும். சோ அடுத்து என்ன சொல்றாங்கன்னா there is a square whose side is 35 5/7% of twice of sum. சோ இந்த ரெண்டு ரேடியஸோட சம்ல 35 5/7% வந்து ஒரு ஸ்கொயரோட சைடா இருக்கு. அந்த ஸ்கொயரோட பெரிமீட்டர் கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் அந்த A வை கண்டுபிடிச்சிருங்க. சோ A வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த ரெண்டு ரேடியஸோட அடிஷன். சோ 21 plus 28 இதுல 35 5/7%. சோ ஃபர்ஸ்ட் அந்த பெர்சன்டேஜ் வந்து ஃபிராக்ஷன் வழி கன்வர்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம இதல மல்டிப்ளை பண்ண முடியும். 35 5/7. சோ மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கா அது ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷனை மாத்துனீங்கன்னா 7 into 35 வந்து 210 245 250/70% 7% வரும். சோ
250 by 7% வரும். பர்சன்டேஜ் ரிமூவ் பண்ணோம்னா சோ கீழே 100 மல்டிப்ளை பண்ணுவோம். சோ இது கேன்சல் ஆயிடும். இது வந்து 5 டைம்ஸ், இது வந்து 14 டைம்ஸ். சோ இங்க இது அதாவது ட்வைஸ் னு சொல்லிருக்காங்க. சோ ட்வைஸ் த இந்த அடிஷன். சோ உள்ள அடிஷன் பண்ணீங்கன்னா ஆட் பண்ணீங்கன்னா 49 வருது. 49 into 228 னு வரும். சாரி 98 வரும். சோ 98 into 5 by 14. சோ 7 டைம்ஸ் போகும். சோ 35 வந்து அந்த ஸ்கொயர் உடைய சைடு. பெரிமீட்டர் வந்து என்னது 4 டைம்ஸ் ஆஃப் A. சோ 4 into 35 பண்ணீங்கன்னா 140 சென்டிமீட்டர். சோ யூனிட்ஸ் வந்து எல்லாமே சென்டிமீட்டர் தான் சொல்லிருக்காங்க. சோ அந்த ஸ்கொயரோட பெரிமீட்டர் வந்து 140 சென்டிமீட்டர். சோ அடுத்த क्वेश्चन வந்துட்டு ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த டாபிக்ல இருந்து வந்திருக்கு. சோ என்ன சொல்றாங்க பாருங்க. a person invested 6000 at t% ரேட்ல 3 years SI ல கொடுக்கறாங்க. சேம் 6000 t plus 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 2 இயர்ஸ்க்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்கறாங்க. சோ 3 years SI 2 years CI இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 60 ரூபீஸ் சொல்றாங்க. சோ நம்மட்ட t ஓட வேல்யூ கேக்குறாங்க. அதாவது அந்த ரேட் பெர்சன்டேஜோட வேல்யூ கேக்குறாங்க. இத வந்து பேசிக் மெத்தட்ல பண்ணா ப்ரீலலாம் நம்ம கண்டிப்பா பண்ணவே முடியாது. சோ ஸ்மார்ட்டா ஆப்ஷன்ல இருந்து சூஸ் பண்ணிட்டு போயிடும். சோ ஒரு சில இடத்துல எங்க ஆப்ஷன்ஸ்ல சூஸ் பண்ணுவோம் அங்க கூச்சப்படாம ஆப்ஷன்ஸ்ல டக்குன்னு போயிருங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம. சோ இந்த क्वेश्चन எப்படி நம்ம ஆப்ஷன்ல இருந்து போலாம்? சோ 15 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 15%. சோ அத t யோட வேல்யூ 15% சொல்றாங்க. அப்போ SI ல ரேட் வந்துட்டு சோ SI CI போட்டுங்க. SI ல ரேட் வந்து 15%, CI ல ரேட் வந்து 15 plus 5. ஏன்னா t plus 5 சொல்லிருக்காங்க. சோ CI ல வந்து 20%. சோ SI வந்து 3 இயர்ஸ்க்கு சொல்றாங்களா, அப்போ இது வந்து 45% வரும். CI வந்து 2 இயர்ஸ்க்கு சொல்றாங்க. சோ இது வந்து 44% வரும். சோ டிஃபரன்ஸ் என்ன வருது? ஏன்னா பிரின்சிபல் சேம் தான். சோ இங்கேயும் 6000 தான், இங்கேயும் 6000 தான். சோ 6000 ல 45%, 6000 ல 44%. அப்போ டிஃபரன்ஸ் என்ன வரும்? 6000 ல 1%. சோ 6000 ல 1% என்ன வரும்? 60 ரூபீஸ் வருமா? இந்த 60 ரூபீஸ் தான் அவங்க கொடுத்திருக்காங்க. சோ இப்படிதான் நம்ம செக் பண்ணணும். சோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் இதுலயே வந்துச்சு, அதனால ஈஸியா முடிஞ்சு. இப்ப அடுத்தது எப்படி செக் பண்ணுவ அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ செகண்ட் ஆப்ஷன் என்ன சொல்லிருக்காங்க? சோ SI ல 18% சொல்லிருக்காங்களா, சோ CI லயும் 18 plus 5 23% வரும். ஓகேவா? இப்ப 3 இயர்ஸ்க்கு 18% என்ன வரும்? 54 வரும். சோ 2 இயர்ஸ்க்கு 46 plus 18 into 18 by 100 பண்ணீங்கன்னா 3.24. சோ பார்த்தோன்னே சொல்லிடலாம் 1% விட கிரேட்டரா வருது டிஃபரன்ஸ். சோ 18 வராது. அதே மாதிரியே தேர்ட் ஆப்ஷன் வந்து 20. சோ SI வந்து 20% for 3 years. சோ 16 வரும். அதே 4 years 25 வரும் CI ல. for 2 years வந்து என்ன வரும்? சோ 2 years வரும்போது 25 plus 25 50 plus 25 into 25 by 100 சக்சஸிவ் மல்டிப்ளிகேஷன் போட்டீங்கன்னா சோ 56.25% வரும். சோ டிஃபரன்ஸ் வந்து இங்க 60 வருது, இங்க 56.25 வருது. சோ இங்கேயும் 1 ஓட கிரேட்டரா வருது. சோ இப்படிதான் நம்ம செக் பண்ணணும். சோ இந்த क्वेश्चन ஆன்சர் வந்து 15%. t ஓட வேல்யூ வந்து 15%.